ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோஸ் செடிக்கான ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இதை எங்கேயுமே வந்து இது காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. நம்ம வெயிட்டில் வந்து தினமும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான். ஆல்ரெடி நீங்களும் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒன்றும் முட்டை ஓட வச்சு தான் இது பண்ண போகிறோம். அதாவது நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம், இது எதனால் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து அது இல்லாமல் இது எத்தனை நாளைக்கு ஒரு டைம் பண்ணணும், ஓகேங்களா? நம்மளாம் நர்சரியில் இருந்து கார்டன்லேருந்து செடி வாங்கிட்டு வந்து வைக்க பார்த்து அந்த செடி நல்லாவே இருக்கும். அதாவது அந்த ஒரு பூ ரெண்டு பூ இல்லை அதில் இருக்க முக்கு பூக்கிற வரைக்குமே அந்த செடி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூவே பூக்காது. அந்த செடியே போக போக டல்லாகிட்டே அப்படியே போகும். இந்த மாதிரி வந்து துளிர் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எப்படி பாசிபிள்னா, நம்ம வந்து கெமிக்கல் உரம் கொடுக்கலாம், ஓகேங்களா? அது வந்து லாங் டைம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம். இப்போ நம்ம கெமிக்கலுக்கும் அதாவது ஆர்கானிக் உரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்கானிக் உரம்ன்றது கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது கெமிக்கல் உரத்தோட கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ரிசல்ட் நல்லாயிருக்கும். நம்ம மண்ணோட வளமும் அப்படியே இருக்கும். கெமிக்கல் உரம்ன்ற பார்த்து ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க பார்த்து மண்ணை ஃபுல்லாகவே வந்து ரீபாண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்ப அதாவது அந்த செடி வந்து வச்சுருக்க மண்ணை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நீங்கள் மண்ணை ஃபுல்லாக டோட்டலாகவே வந்து மண் வந்து அந்த சாயலோட தன்மை இழந்துடும். நீங்கள் தொடர்ந்து வந்து அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால. ஆனால் செடி அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் நல்லாவே க்ரோத் இருக்கும். உங்களுக்கு ஆர்கானிக்காக பண்ணுறதோட கெமிக்கல் சைட் போனீங்கன்னா சடனாகவே நல்லா க்ரோத் இருக்கும். பூவுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆர்கானிக்காக போக பார்த்து அதோட க்ரோத்து வரும், ஆனால் அதுக்கான டைம் எடுக்கும், ஓகேங்களா? நம்ம சாயலோட வளமும் அப்படியே இருக்கும். நம்ம ஒன்ஸ் சாயல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் கெமிக்கல் சைடு போட பார்த்து சாயில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அந்த டிஏபி அந்த மாதிரி உரம்லாம் போட பார்த்து, ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த லாங் வீடியோ அதாவது 10 நிமிஷம் வீடியோ வந்து ஒரு வீடியோ தான் முன்னே போட்டிருந்தோம். அதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மற்ற வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் ஒரு 100 பேர்கிட்ட சஜஷன் போகுதுன்னா ஒரு 6 பேர் தான் பார்க்குற மாதிரி. அதாவது என்ன அதில் என்ன மிஸ்டேக்கு அப்படின்றது வந்து வியூவர்ஸ் கிட்ட தான் கேட்க முடியும். அதாவது உங்களுக்கு ஏதாவது அதில் வந்து இது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறோன்னா அதில் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் வந்து பார்க்குறதா நமக்கு அனலிட்டிக்ஸ் வருது, ஓகேங்களா? இது மற்ற வீடியோவுக்கும் நம்ம வீடியோவுக்கும் உள்ள கம்பேரிஷன். மற்ற வீடியோ 10 நிமிஷத்து வீடியோ போட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அதாவது பாதிக்காவது பார்க்குறாங்க. நம்மளது வந்து 2 நிமிஷமே போகிறது பெரிய விஷயமா இருக்குது. அதனால் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள், பண்ணிடலாம். அடுத்த கிவ்வே வந்து இந்த சம்மர் டைம்ன்றதுனால செடி கொஞ்சம் அனுப்புறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. அதாவது நம்ம அனுப்பியுமே பிரயோஜனம் இல்லாத போகுதுன்றதுனால அந்த ஒரு ரீசனால தான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கேருந்தே செடி தர மாதிரி கிவ்வே சொல்லியிருந்தோம். அது கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம். அப்படியே கூட தந்தோம்னா கூட அந்த செடியும் அந்த சம்மரில் வந்து அங்கே வச்சு அது வளருமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் போயிட்டுருக்கு. அதனால் கிவ்வே கூடிய சீக்கிரம் வந்துடும், அதை பற்றி கவலைப்படுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மாதிரி உரம் ரெடி பண்ண போகிறோம்னா முட்டைத்தோலை வச்சு தான். அதாவது நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து இவ்வளோ முட்டைத்தோடு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது, அதாவது ஒரு செடிக்கு 2 செடின்றப்ப அது வீட்டில் யூஸ் பண்ணுறதே ஓகே தான். இது வந்து நான் கொஞ்சம் நிறையா, அதாவது நம்ம நிறைய செடி வச்சுருக்கோம், ப்ளஸ் வந்து நிறைய செடி எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோன்றதுனால நான் ஹோட்டல்லேருந்து சொல்லி வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு வந்தது ஒன்ஸ் வந்து ஒரு நாள் இல்லை, இப்போ அடிக்கிற வெயிலாம் ஒரு நாளே காய வச்சா போதும். ஒரு நாள் இல்லை 2 நாள் வெயிலில் காய வச்சுட்டு அது நல்லா வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. அது பவுட்ரு பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது வந்துடாது. அந்த மிக்ஸி ஏதாவது டேமேஜ் ஒன்றும் ஆகாது. அதனால் அது பவுட்ரு பண்ணி வச்சுங்க. இது வந்து ஒரு லாங் டைம் ஒரு 6 மாதத்துக்கு மேலே கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது, ஓகேங்களா? இது யூஸ் பண்ண எப்படின்னா, நம்ம அப்படியே கொடுப்போம். அதாவது முட்டைத்தோலை உடச்சி நேராக போட்டு போயிடுவோம். அது வந்து மக்கி அது அந்த மண்ணுக்கு போகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த ப்ராசஸை நம்ம ஈஸியாக்கிறதுக்கு தான் அதை பவுட்ரு ஃபார்மெட்டில் கொடுக்குறோம். அதாவது இன்னொன்றுமே பண்ணலாம். நம்ம இதை தண்ணியில் வந்து லிக்விடாக வந்து ஊற வச்சுருந்து ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து கூட கொடுக்கலாம். லிக்விடாக கொடுக்க பார்த்து இன்னும் ஈஸியாகவே போகும் நமக்கு. நான் அந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு, இது இல்லை, நீங்கள் எந்த ஒரு உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை வந்து ஃப்ரீ பண்ணிக்கணும். நீங்கள் கை வச்சு நான் பண்ண பார்த்து தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு அது மண் லூஸாக இருக்குன்ட்டு. இது வந்து உரம் கொடுக்க பார்த்து தான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா டைமும் இந்த மாதிரி மண் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியே வச்சுருக்கணும்.
அதாவது இந்த 2 செடி வந்து பன்னீர் ரோஸ் செடி. இது இந்த வேர்பூச்சி போனதுனால இப்போ சாகிற நிலைமைக்கு போயிருக்குது. அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம அந்த கத்தாழை கொடுத்துருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி மண்ணை லூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த முட்டை ஓடு, அதாவது அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அந்த முட்டை ஓடை தான் கொடுக்க போகிறோம். இது எந்த டைமில் கொடுக்கலாம், அதாவது சம்மர் டைமில், வின்டர் டைமில், எல்லா டைம்லையுமே கொடுக்கலாம். ஆனால் நமக்கு வந்து அதான் முன்னே சொன்ன மாதிரி வந்து கெமிக்கலுக்கும் ஆர்கானிக்கும் கொஞ்சம் லேட் ஆகும், ரிசல்ட் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ரிசல்ட் வந்து பெனிஃபிட்டாக வரும். அதாவது நம்ம சாயிலோட தன்மை வந்து நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு ஃபார்மேட்டில் மாற்றிக்கிட்டு சுற்றி, அதாவது ஒரு இடத்துல மட்டும் போடக்கூடாது, செடியை சுற்றி போட்டு விடணும். இது போட பார்த்து இன்னொரு பிரச்சனையும் வரும். அதாவது இது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நம்ம எலி இல்லை அணில் இது வந்து நோண்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ லாங்காக போயிடும், 8 நிமிஷத்துக்கு மேலே. அதனால் ஒன்ஸ் இதை வந்து அப்படியே சுற்றி போட்டு விடணும். ஒரே இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இறங்குது. நம்ம சுற்றி போட்டுட்டு அதே மாதிரி இது போடுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் தண்ணி ஊற்றாமல் இருந்து போட்டுட்டு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் இதோட எசன்ஸும் வந்து உடனடியாகவே உள்ளே இறங்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி மண்ணை கிண்டி விட்டுட்டு போட்ட பிறகு அந்த மண்ணை லைட்டாக மூடி விட்டுடலாம். மூடி விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த எலி நோண்டுறது, அந்த அணில் நோண்டுறது வந்து கொஞ்சம் தப்பிக்கும்னு வச்சுக்கலாம் செடி. ஏன்னா ஆல்ரெடி இங்கே மேலே மாடியில் வச்சுருக்கிறதுனால வந்து நோண்டும். எனக்கு ஒரு 2-3 செடி அந்த பதியம் போட்டதே வந்து நோண்டி தான் அந்த செடி வந்து துளுக்கலை. அது இல்லாமல் ஒரு 2 செடி நோண்டி தான் சாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அந்த போட்டிங்கன்னா அதை மறைச்சி விட்ற மாதிரி மண்ணை மூடுருங்க. ஃபுல்லாகவே எல்லா செடியுமே கொடுக்கலாம். இது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுங்கன்னா உங்களுக்கு இருக்கிறத பொறுத்து, அதாவது மாதத்தில் ஒரு வாட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லை இருக்குன்னா மாதத்தில் 2 வாட்டி, 15 நாளைக்கு ஒரு வாட்டி கூட கொடுத்துக்கலாம். இது கொடுக்குறதுனால வேறு ஏதாவது உரம் கொடுத்தா இது 2த்தையும் ஒன்றா சேர்த்து கொடுக்கலாம்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கொடுக்கலாம். ஓகேங்களா. முட்டை ஓடுன்றது பெருசாக அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் ஆகாது. இது போய் மண்ணோட வளத்தை தான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது, கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். கொடுத்தா ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம துளிர் உடனே வரும். உடனே வரும்னா அந்த கெமிக்கலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதாவது டிஏபி போட்டிங்கன்னா அதுக்கு வர டிஃப்ரெண்ட்டும், நம்ம இந்த ஆர்கானிக்காக எந்த உரம் போட்டாலும் அதுக்கு வர டிஃப்ரெண்ட்டும் ஈக்குவலாக இருக்காது, அதாவது டிஃபர் ஆகும். அதேமாரி மீன் அமிலன்றது டிஏபிக்கு ஈக்குவலாக இருக்கும். அது ஆர்கானிக்காக போக பார்த்து டிஏபிக்கு பதிலாக நீங்கள் மீன் அமிலம் யூஸ் பண்ணலாம். அதாவது அது எப்படி செய்யணுன்ற வீடியோவும் நம்ம அடுத்தது போடுவோம். இது போட்டிங்கன்னா ஒரு 15 நாள் அழகாக அந்த மாதிரி துளிர் வர ஆரம்பிச்சிடும் அதிகபட்சம். ஓகேங்களா. அது சீசனை பொறுத்து மாறும். அதாவது சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்துடும். பூவுமே நல்லா பெருசு பெருசாகவே வரும். ஓகேங்களா. நம்ம கால்சியம் எல்லாம் செடிக்கு கொடுக்குறதுனால அது மண் வழியாகவே போகிறதுனால நல்லாவே பெருசாகவே வரும் பூ. அது இல்லாமல் அடுத்து நம்ம அந்த மீன் அமிலம், அதாவது டிஏபிக்கு ஆப்போசிட்டாக அது அந்த அளவுக்கு எஃபெக்ட் தர அளவுக்கு மீன் அமிலம் புதுசாக எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் ஒரு அதிகபட்சம் ஒரு 1 வீக்குள்ளே அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே. முன்ன சொன்ன மாதிரி ஏதாவது வீடியோவில் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரினா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.